ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒரு எடிட் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நமக்கு தேவையான ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிட்டு நான் இதை பென் டூல் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற நியூ லேயரில் கொண்டு வந்துடுவோம். இதை Ctrl+D கொடுத்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சைடு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எரேசர் டூல் வச்சு தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் அடிச்சுக்கிறேன். ஓகே, இதை சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லேயர் ஒன்றை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கணும். அது Ctrl+J கொடுத்தா டூப்ளிகேட் லேயர் ஆயிரும். பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் டபுள் டேப் பண்ணி அதில் கிரேடியன்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் நமக்கு வேண்டிய அளவுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ செகண்ட் லேயரை கிளிக் பண்ணி ஃபில்டரில் போய் லிக்விஃபை ஃபில்டரை சேஞ்ச் செலக்ட் பண்ணி ப்ரெஷ் சைஸை வேண்டிய அளவுக்கு வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ண வேண்டியதாங்க. 2000 years later. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு லேயர் மாஸ்க் கிரியேட் பண்ணி அதை Ctrl+I கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கிறோம். மேலே உள்ள லேயருக்கும் ஒரு லேயர் மாஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷ் டூல் எடுத்து வேண்டிய இடத்துல எப்படி கரெக்டாக கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் எடுக்கும். நான் பேக்ரவுண்டில் திரும்ப நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோவா தெரியல அதில், அதனால் அது திரும்ப நல்ல ஒரு பிரைட்டான ஒரு கலர் நான் வச்சுக்கிறேன் பின்னாடி. ஓகே, இப்போ கேமரா ஃபில்டரில் போய் நமக்கு வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம்